السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نعمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. فقد قال الله تعالى بالقرآن العليم والقرآن المجيد: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق من زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون أرحام إن الله كان عليكم رقيبا. ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்லாஹோட மாபெரும் கிருபையால எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ், நானும் நல்லா இருக்கிறேன். நம்ம இந்த ரமலான் மாதத்துல இருக்கோம். இந்த ரமலான் மாதத்துல நிறைய அமல்களும் நிறைய இபாதத்துகளும் செய்யக்கூடிய மக்களா நம்ம இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த இபாதத்துகளை இந்த ரமலான் மாதத்தோட மட்டும் இல்லாம இந்த நம்ம வாழ்நாள் முழுவதும் அதை தொடர்ந்து செய்யக்கூடிய மக்களா அல்லாஹ் நம்மளை ஆக்கி வைக்கணும். இன்ஷா அல்லாஹ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப புதிய தலைப்பு அப்படிலாம் இல்லை. புதுசா ஏதோ பேச போறாங்க, புதுசா ஏதோ சொல்ல போறாங்க, அதெல்லாம் இல்லை. எல்லாமே நமக்கு தெரிஞ்சது தான். ஆனா நம்ம செயல்முறைப்படுத்தாத விஷயமா தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். மறுமையில முதல் கேள்வி எதை பத்தினதா இருக்கும் அப்படின்னா தொழுகை. அந்த தொழுகையை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சொல்றான், என்னை வணங்குறதுக்காக தவிர இந்த உலகத்துல உன்னை நான் எதுக்குமே படைக்கல அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் ரொம்ப தெளிவா சொல்றான் இல்லையா, என்ன வணங்குறதுக்கு தான்ப்பா இந்த உலகத்துல நான் உன்னை படைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி. இத குர்ஆன்ல 51வது அத்தியாயத்துல 56வது வசனமா அல்லாஹ் சொல்றான், وَمَا خَلَقْتُ الْجِنَّ وَالْإِنسَ إِلَّا لِيَعْبُدُونَ அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். என்னன்னா, ஜின்களையும் மனிதர்களையும் அல்லாஹ் தன்னை வணங்குவதற்காக அன்றி எதற்கும் படைக்கவில்லை அப்படின்னு சொல்லி இந்த அத்தியாயத்துல சொல்றான். ரொம்ப தெளிவா சொல்றான். ரொம்ப எல்லாருக்கும் புரியும்படியே அல்லாஹ் சொல்றான். ஜின்களையும் மனிதர்களையும் என்னை வணங்குவதற்காக தவிர நான் இந்த உலகத்துல எதற்குமே படைக்கல அப்படின்னு சொல்லி. நம்ம அதையே பண்ணல அப்படின்னா இந்த உலகத்துல நம்ம இருக்கிறதுக்கு என்ன யூஸ் சொல்லுங்க? இப்போ அல்லாஹ் வணங்குறதுக்கு தான் அல்லாஹ் நம்மளை இந்த உலகத்துல படைச்சிருக்கான் இல்லையா? நம்ம அதையே பண்ணல, அந்த வணக்கத்தையே நம்ம பண்ணல அப்படின்னா இந்த உலகத்துல நம்ம இருக்கிறதுக்கான நோக்கம் என்ன? இந்த உலகத்துல நம்ம எதுக்கு இருக்கோம்? நார்மலாவே இந்த துனியாவுடைய வாழ்க்கையில் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஸ்டாண்டர்ட்ல இருந்து இன்னொரு ஸ்டாண்டர்ட் போகணும் அப்படின்னா ஸ்கூல்லையும் சரி காலேஜ்லேயும் சரி நம்ம எக்ஸாம்ஸ் எழுதணும். அந்த எக்ஸாம் எழுதுனா அதோட ரிசல்ட்டாக நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்த ஸ்டாண்டர்டுக்கு போவோம். அதே மாதிரி தான் இந்த துனியாவுடைய வாழ்க்கையும் அல்லாஹ் நம்ம ஆக்கி வச்சிருக்கான். நம்ம எல்லாரும் இப்போ எழுதிட்டு இருக்கிறது எக்ஸாம் எழுதிட்டு இருக்கோம் இந்த துனியாவில். இதோட ரிசல்ட் நமக்கு எப்போ தெரியும் அப்படின்னா மறுமையில தான் தெரியும். நம்ம இந்த துனியாவில் என்ன பண்றோம், எப்படி இருக்கிறோம், எப்படி நடந்துக்கிறோம், இது எல்லாத்தையும் பொறுத்து இதோட ரிசல்ட் அல்லாஹ் நமக்கு மறுமையில சொர்க்கமா நரகமா அப்படிங்கிற ரெண்டுல ஏதாவது ஒண்ணு கொடுப்பான் இல்லையா? சொர்க்கம் இல்ல நரகம், இது ரெண்டுல ஏதாவது ஒண்ணுதான் நம்மளோட ரிசல்ட்டா இருக்க போகுது. அப்போ அந்த ரிசல்ட் சொர்க்கம் தான், நம்ம இந்த உலகத்துல எப்படி இருக்கிறோமோ அதை பொறுத்து அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுப்பான். இல்ல நம்ம தீமைகளை மட்டும்தான் செய்யறோம், இறை நிராகரிப்பாளரா இருக்கோம், அல்லாஹ்வை வணங்காம இருக்கோம் அப்படின்னா அல்லாஹ் நமக்கு நரகத்தை கொடுப்பான் இல்லையா? அப்போ இந்த எக்ஸாம்ல நம்ம எந்த அளவுக்கு எழுதுறோம் அப்படிங்கிறத பார்த்து தான் அல்லாஹ் நமக்கு அதுக்கான ரிசல்ட்டை கொடுப்பான். சும்மாலாம் சொர்க்கம் ஈஸியா கிடைச்சிடாது யாருக்கும். நம்ம எவ்வளவு பாடுபடுறோமோ அதை பொறுத்து தான் சொர்க்கம். சோதனைகளால் நிறைந்தது தான் சொர்க்கம் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? சும்மா நீ ஃபாத்திமான்னு பேர் வச்சிருக்க, கதீஜான்னு பேர் வச்சிருக்க, நீ சொர்க்கத்துக்கு போ அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லுவானா? உன் பேர் இந்த பேரா இருக்கு, இந்த உலகத்துல வசதியா வாழ்ந்த, அதனால நீ சொர்க்கத்துக்கு போயிடு அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லுவானா? அல்லாஹ் சொர்க்கத்துக்கு போகணும் அப்படின்னா அதற்கான அமல்களையும் அதற்கான வணக்கங்களையும் நம்ம நிறைய செய்யணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பத்தி நமக்கு தெரியும். முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட ஒரு நபர் இல்லையா? முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட ஒரு நபர் சொர்க்கவாசின்னு, அதாவது சொர்க்கவாசின்னு எப்படி சொல்றது, எனக்கு தமிழ்ல அந்த வேர்ட் தெரியல. சொர்க்கவாசின்னு கூறிய ஒரு நபர். அப்படி இருக்கவரே அல்லாஹுவ இரவு முழுவதும் நின்று வணங்கி தன்னுடைய கால் வீங்குற அளவுக்கு நின்று வணங்கி இருக்கார் அப்படின்னா நம்மளுடைய நிலைமைகளை யோசிச்சு பாருங்க. நம்மெல்லாம் அல்லாஹுவை எந்த அளவுக்கு வணங்கணும், அல்லாஹுவை நம்ம எப்படி வணங்கணும் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு நபரே, சொர்க்கவாசின்னு அறிவிக்கப்பட்ட ஒரு நபரே அவ்வளோ அல்லாஹுவை வணங்கி இருக்காரு, அவ்வளோ ஒரு உண்மையாளரா இருந்திருக்காரு அப்படின்னா நம்மெல்லாம் அதுக்கு எந்த அளவுக்கு நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க எல்லாரும். நம்மளோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன, எதை பத்தினதா இருக்கும் அப்படின்னா மறுமையில
தொழுகையை பத்தினதாக இருக்கும். அப்ப அந்த தொழுகை தான் நமக்கு என்னது ஃபர்ஸ்ட், அந்த தொழுகைக்கு தான் நம்ம ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அதுக்கப்புறம் மற்ற விஷயங்களுக்கு கொடுங்க. அந்த தொழுகை கரெக்டா இருந்தது அப்படின்னா மற்ற விஷயங்கள் தானா கரெக்டா இருக்கும். அந்த தொழுகைக்கு தான் நம்ம ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இஸ்லாத்தை நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இஸ்லாத்துடைய 5 கடமைகள், 5 பில்லர்ஸ் ஆஃப் இஸ்லாம் அப்படின்னு சொல்லி நம்ம சின்ன வயசுல இருந்தே படிச்சிருப்போம் இல்லையா? களிமா, தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ் அப்படிங்கிறத படிச்சிருப்போம். இதுல ஹஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹஜ் வந்து வசதி படைத்தவங்களுக்கு மட்டும்தான் அல்லாஹ் சொல்லியிருக்கான். எல்லாரும் ஹஜ் செய்ய அல்லாஹ் சொல்லலை. எல்லாராலையும் முடியும் அப்படிங்கிறது இல்ல. முடிந்தால் உனக்கு அதுக்கான தகுதி இருந்தால், அதுக்கான வருமானம் இருந்தால் நீ ஹஜ் செய் அப்படின்னு தான் அல்லாஹ் சொல்லியிருக்கான். ஏழையா இருக்கு ஒருத்தரை போய் நீ ஹஜ் கட்டாயம் செஞ்சே ஆகணும்ப்பா, இது இஸ்லாத்தோட கடமை அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லலை. அதே மாதிரிதான் ஜக்காத் அதற்கான தகுதியானவர்கள், அதுக்கான வருமானம் உள்ளவர்கள் தான் ஜக்காத் கொடுக்க போறோம். அடுத்து நோன்பு. நோன்பு பாத்தீங்கன்னா, நோன்புலையும் ஒரு சில விதிவிலக்குகள் இருக்கு, ஒரு சில சலுகைகள் நமக்கு இருக்கு. நோயாளியா இருக்கவங்க நோன்பு வைக்க மாட்டோம், நம்ம வயோதிகர்களா இருக்கவங்க நோன்பு வைக்க தேவையில்லை, இந்த மாதிரி ஒரு சில சலுகைகள் இருக்கு. ஆனா இந்த தொழுகைக்கு அல்லாஹ் எந்த ஒரு சலுகையுமே எந்த ஒரு இடத்திலையுமே கொடுக்கல. எல்லா இடத்திலையுமே அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தொழுகையை நிலைநிறுத்துங்கள் அப்படின்னு தான் சொல்றான். தொழுகைக்கு உனக்கு இந்த சலுகை இருக்கு அப்படின்னு சொல்லல. உன்னையால நின்னுட்டு தொழுக முடியலையா, உட்கார்ந்துட்டு தொழுக முடியலையா, படுத்துட்டு சைகையிலையும் தொழுக முடியா, உன் மனசளவுல தொழுன்னு அல்லாஹ் சொல்றானே தவிர நீ தொழுகையை இப்படி விட்டுரு, உன்னையால முடியலையா நீ தொழுகாத அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லல. எப்படியாவது நீ தொழுகையை அதற்கான நேரத்துல, அதற்கான வக்துல நீ நிறைவேற்றியே ஆகணும் அப்படின்னு சொல்லிதான் அல்லாஹ் எல்லா இடத்துலயுமே சொல்லியிருக்கான். நமக்கு எல்லாம் தெரியும் இந்த தொழுகை நம்ம கிட்ட எப்படி வந்தது அப்படின்னு சொல்லி. மிஹராஜ் பயணம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மிஹராஜ் பயணம் போயிருந்தப்ப இந்த தொழுகை வந்து கடமையாக்கப்பட்டது இல்லையா? அப்போ மூசா அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, கடைசியா அல்லாஹ் கிட்ட பேசிட்டு வர்றப்போ மூசா அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அல்லாஹ் என்ன சொல்லலாம் அப்படிங்கிறப்ப 5 வக்து நேர தொழுகை. அப்போ மூசா அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த 5 வக்து நேர தொழுகை உன்னுடைய உம்மத்துக்கு சிரமமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இல்ல மூசாவே, எனக்கு இதுக்கும் மேல அல்லாஹ் கிட்ட போய் குறைக்கிறதுக்கு ரொம்ப இதா இருக்குது, வெட்கமா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன அந்த வார்த்தை இப்போ அவங்களுடைய உம்மத்துக்கு சரியாதான் இருக்குது. ஏன்னா இந்த 5 நேர தொழுகை நம்மளை பொறுத்த அளவுக்கு சிரமமான விஷயம் தான் இல்லையா? நான் நிறைய பேரை பார்த்திருக்கேன். ஒரு சில மனிதர்கள்லாம் இருப்பாங்க, ஜும்மா நேரங்கள் மட்டும் பள்ளிவாசலுக்கு போகக்கூடிய மனிதர்களா இருக்காங்க. திங்கள்ல இருந்து வியாழன் வரைக்கும் அவங்க எங்க போவாங்கன்னு தெரியாது. ஏன் வெள்ளி ஃபஜ்ர் கூட தொழுக மாட்டாங்க. ஆனா ஜும்மாக்கு கரெக்டா குளிச்சு ட்ரெஸ் மாத்தி புது ட்ரெஸ் போட்டு போய் தொழக்கூடிய மக்களா இருக்காங்க. இன்னும் சிலர் பெருநாள் தொழுகை மட்டும் தொழக்கூடியவங்களா இருக்காங்க. இன்னும் ஜும்மா பக்கம் கூட பள்ளிக்கு போகாம வருஷம் வர்ற அந்த 2 பெருநாள் தொழுகையை மட்டும் தொழுகக்கூடிய மக்களா இருக்காங்க. இன்னும் சிலர் இருக்காங்க தொழுகையவே தொழுகாத மக்களாவும் இருக்காங்க. எந்த நேர தொழுகையுமே தன்னோட வாழ்நாள்ல தொழுகாத மக்களும் இருக்கிறாங்க இல்லையா? இந்த 5 நேர தொழுகையும் தொழுகாம ஒரு முஸ்லிமா இருக்க முடியுமா சொல்லுங்க? அல்லாஹ் சொல்லியிருக்கா, என்னை வணங்குறதுக்காக தான் நான் உன்னை படைச்சிருக்கேன். அந்த வணக்கமே இல்லாதவன் யாரு? முஸ்லிமா இல்லாதவன் யாரு? முஹ்மீனா இல்லாதவன் யாரு? தொழுகலனா அது இறை நிராகரிப்பான சில பேர். இந்த இறை நிராகரிப்பாளனுக்கு பேர் என்ன? காஃபிர். தொழுகலனா அவன் காஃபிர் தான். இதுல எந்த ஒரு மாற்றமே இல்லை. ஐயோ எனக்கு காஃபிர்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறதுக்கு இதுல ஒண்ணுமே இல்லை. ஏன்னா நீங்க பண்ணிட்டு இருக்க ஒரு இதை தான் இப்போ நான் சொல்றேன். ஒரு பரிபூரணமான முஸ்லீமா அவனால இருக்க முடியாது. பரிபூரணமான முஸ்லீமா இல்லை அப்படின்னா அவன் காஃபிர் தான். ஒண்ணு முஹ்மீனா இருக்கணும், இல்ல காஃபிரா இருக்கணும் இல்லையா? இதுக்கு நடுவுல நான் இருக்கேன், நான் வந்து கொஞ்சம் தொழுவேன், கொஞ்சம் வணங்குவேன், எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை இருக்கு, இதெல்லாம் இல்ல. ஒண்ணு பரிபூரணமா நீ முஹ்மீனா இரு, இல்ல காஃபிரா இரு. இது ரெண்டு தான். இது ரெண்டுக்கு நடுவுல இருக்குது. அப்படியெல்லாம் எந்த ஒரு இதுவுமே இல்லை. அல்லாஹ் சூரா மரியம்ல சொல்றான். 19வது அத்தியாயத்துல 59வது வசனமா அல்லாஹ் சொல்றான், இவர்களுக்கு பின் வழிகெட்ட சந்ததியினர் இவர்களுடைய இடத்திற்கு வந்தார்கள். அவர்கள் தொழுகையை வீணாக்கினார்கள், இழிவான மன இச்சைகளை பின்பற்றினார்கள். மறுமையில் அவர் நரகத்தின் கோட்டையே சந்திப்பார்கள் அப்படின்னு சொல்றான் அல்லாஹ். இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னா, தொழுகையை வீணாக்கினார்கள் அப்படின்னு சொல்றான். தொழுகையை விட்டார்கள் சொல்லல, தொழுகையை வீணாக்கினார்கள், தொழுகையை பால்படுத்தினார்கள் அப்படின்னு சொல்றான். அப்ப தொழுகையை வீணாக்கினவர்களுடைய தண்டனை என்ன சொல்றான் அல்லாஹ்? நரகத்துடைய கோட்டையை சந்திப்பாங்க அப்படின்னு
சொல்லி சொல்றான். தொழுகையை வீணாக்கினார்கள் அப்படின்னா என்னது? தொழுகை வந்து முற்றிலுமா தொழாம இருக்கிறது இல்ல. ஒரு நேரம் தொழுகிறது, ஒரு நேரம் தொழுகாம இருக்கிறது, ஒரு நாள் தொழுகிறது, மறுநாள் தொழுகாம இருக்கிறது. இன்னும் சிலர் இருக்காங்க, ஒரு வாரம் பயங்கரமா தொழுவாங்க, பயங்கர இபாதத்தா இருப்பாங்க, அடுத்த வாரம் எங்க போனாங்கன்னே தெரியாது. இப்படியெல்லாம் ஒரு சிலர் இருக்காங்க இல்லையா? இததான் அல்லாஹ் தொழுகையை வீணாக்கினார்கள் அப்படின்னு சொல்லி சொல்றான். நான் சொன்னேன் இல்லையா, ஒண்ணு பரிபூரணமான முஹ்மினா இரு, எல்லாத்தையும் சரியா நிறைவேற்று, இல்ல நீ காஃபிரா இரு அப்படின்னு சொல்லி. அப்ப பரிபூரணமான முஹ்மினா இருக்கவன் 5 நேர தொழுகையும் அந்தந்த வக்துக்கு தொழுவான். அவனால முடியிறப்ப தொழுவான், 5 நேர தொழுகையும் தொழுவான். அந்த நடுவுல இப்படி தொழுவேன், அப்படி தொழுவேன், பாதி தொழுவேன், பாதி தொழுக மாட்டேன் அப்படின்னு இருக்கவன் தான் தொழுகையை வீணாக்கினவர்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். நாளை மறுமையில சுட்டு எரிக்கக்கூடிய அந்த சூரியன் நம்ம பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த வெயில்ல நம்ம நிப்போம், வேர்வைகள்லாம் ஊற்றிட்டு இருக்கோம், பயத்துல நிப்போம். அப்போ அல்லாஹ் தன்னுடைய அர்ஷின் நிழலுக்கு கீழ, அல்லாஹுடைய அர்ஷ மலக்குமார்கள் சுமந்துகிட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த அர்ஷின் நிழலுக்கு கீழ 7 கூட்டத்தாருக்கு அல்லாஹ் நிழலை கொடுக்குறான். அந்த 7 கூட்டத்துல ஒரு கூட்டத்தார் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பள்ளியோட தொடர்புள்ள உள்ளம் கொண்டவங்க. இப்ப பள்ளியோட தொடர்புள்ள உள்ளம் கொண்டவங்க அப்படின்னா பள்ளியில வேலை பார்க்குறவங்களா? இல்ல, பள்ளிக்கு கரெக்டா தொழுகை நிறைவேற்றியவர்கள். அததான் இந்த இடத்துல பள்ளியோட உள்ளம் கொண்டவங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஒரு நேர தொழுகையை தொழுதுட்டு மறுநேர தொழுகைக்காக காத்திருக்கிறவங்கள தான் இந்த இடத்துல சொல்றாங்க. நார்மலா நம்ம இப்போ வெயில்ல நடந்து போய்க்கிட்டு இருக்கோம். வெயில்ல நடந்து போய்க்கிட்டு இருக்கப்போ ஒரு இடத்துல நிழல் இருக்குது. நிழல் இருக்குது அப்படின்னா, அந்த நிழல்ல போய் நம்ம நிக்கிறப்போ நம்ம மனது எப்படி இருக்கும்? நமக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். அப்பாடா நிழல் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு உற்சாகமா இருக்கும் இல்லையா? நிழல்ல வந்து நின்னுட்டோம். நல்ல வேளை இந்த வெயில்ல இருந்து தப்பிச்சுட்டோம் அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த சாதாரண இந்த வெயிலுக்கே நம்ம இப்ப சூரியன் எங்க இருக்கு? எவ்வளவோ தூரத்துல இருக்கு. இந்த வெயிலுக்கே நம்ம இப்படி இருக்கோம் அப்படின்னா, நாளை மறுமையோட நிலைமையை நெனச்சு பாருங்க. மறுமையில சுட்டெரிக்க நம்ம சூரியன் வந்து நம்ம தலை பக்கத்துல இருக்கும். அந்த வெயில்ல நமக்கு ஒரு நிழல் கிடைச்சா எப்படி இருக்கும்? மக்கள் பல கோடி மக்கள் அந்த இடத்துல இருப்பாங்க. அந்த இடத்துல நமக்கு அல்லாஹுடைய அர்ஷின் நிழலுக்கே நமக்கு இடம் கிடைச்சா எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்க. யோசிச்சு பார்க்கும்போதே சந்தோஷமா இருக்குல்ல? சந்தோஷமா தான் இருக்கும். ஆனா அதுக்காக நம்ம பாடுபடணும். பாடுபட்டா மட்டும் தான் நமக்கு அது கிடைக்கும். சும்மா அது கிடைச்சிராது இல்லையா? அந்த 7 கூட்டத்தார பத்தி படிச்சு பாருங்க. அந்த 7 கூட்டத்தார்ல ஒரு கூட்டத்தாராவது நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதிகமா துஆ செய்யுங்க. அதிகமா பாடுபடுங்க அதுக்காக. நீங்களும் பாடுபடுங்க, நானும் பாடுபடுறேன் இன்ஷா அல்லாஹ். ஒரு நேர தொழுகைக்கு அப்புறம் அடுத்த நேர தொழுகையை எதிர்பார்த்து இருக்கக்கூடிய மக்களா இருக்கணும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து இத ஹதீஸ்ல அறிவிக்கிறாங்க. புகாரில 620வது ஹதீஸா இது இடம்பெற்று இருக்குது. ஜிப்ரல் அலைஹி வஸல்லம் இன்னொரு சம்பவம் இருக்கு. ஜிப்ரல் அலைஹி வஸல்லம் வந்து ஒரு மனிதரோட ரூபத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட வர்றாங்க. வந்து ஒரு 3 கேள்விகள் கேட்கறாங்க. அந்த கேள்வியில ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, இஹ்சான் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அதுக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ்வ நம்ம பார்க்காம இருந்தாலும் அல்லாஹ் நம்மள பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னு நினைச்சு அவனை வணங்குறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ அல்லாஹ் நம்மள பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி நினைச்சு வணங்குறது அப்படின்னா இறையச்சத்தோட வணங்குறது, கண்ணியத்தோட வணங்குறது, மரியாதையோட வணங்குறது அப்படிங்கறதுதான் அர்த்தம். அல்லாஹ்வ நம்ம பார்க்க முடியாது இல்லையா? ஆனா எல்லா விஷயங்களையும் அல்லாஹ் நம்மள பார்த்துட்டு தான் இருக்கான். எல்லா இடத்துலயும் அல்லாஹ் நம்மள பார்த்துட்டு தான் இருக்கான். அல்லாஹ்க்கு நம்ம என்ன செய்றோம் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். அப்போ நம்ம ஒரு தொழுகையில நிக்கும்போது, ஒரு சல்லால நின்னு தொழுகை ஏறும்போது நம்ம யாரு முன்னாடி நிக்கிறோம்? நம்மளுடைய ரப்பு முன்னாடி நிக்கிறோம். நம்மளுடைய இறைவன் முன்னாடி நிக்கிறோம். நம்மளோட இறைவன் முன்னாடி நம்ம நிக்கும்போது எப்படி நிக்கணும்? ஒரு கண்ணியத்தோடையும், மரியாதையோடையும், இன்னும் இறையச்சத்தோடையும் நம்ம நிக்கணும் இல்லையா? சாதாரணமா நான் இப்ப உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். உங்ககிட்ட பேசிட்டு இருக்கும்போது, நான் எங்கேயோ ஏதோ ஒண்ண நினைச்சு ஏதோ பேசிட்டு இருக்கேன். அப்படி பேசுறப்போ நீங்க என் பேச்ச கேட்பீங்களா? இவ என்னமோ பேசிட்டு இருக்கா, ஏதோ ஒளர்றா அப்படின்னு தான் இருக்கும் இல்லையா? அப்ப நம்ம தொழுகையில நிக்கும்போது நம்மளுடைய சிந்தனை தொழுகையில மட்டுமே இருக்கணும். நம்ம தொழுகையில நின்னுட்டு நம்மளுடைய மைண்ட் எங்கேயோ போய் எதையோ யோசிச்சுட்டு, ஐயோ இப்படி சாப்பாடு செய்யணும். அந்த தொழுகையில நிக்கும்போது தான் எல்லா சிந்தனையுமே வரும். இது எல்லாருக்குமே இயல்பான ஒண்ணு. அந்த தொழுகையில நின்னுட்டு இருக்கும்போது தான் எல்லா சிந்தனையுமே வரும். அது எல்லாத்தையும் கட்டுப்படுத்தி நம்ம இறையச்சத்தோட அந்த தொழுகையில நின்னோம்னா தான் நம்ம யாரு? உண்மையான முஃமின். அல்லாஹ் முன்னாடி நிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம நின்னாதான் நம்ம உண்மையான முஹ்மினா இறையச்சத்தோட நம்ம தொழுகக்கூடியவங்களா இருப்போம் அந்த இடத்துல. இப்ப நிறைய என்னன்னா இப்ப 2 மினிட்ஸ் மேகி 2 மினிட்ஸ்ல மேகி ரெடி ஆகிற மாதிரி 2 மினிட்ஸ்ல தொழுது முடிக்கக்கூடியவங்க எல்லாம் இருக்காங்க இல்லையா? நவது பில்லாஹி மின்ஹா நம்மளும் நிறைய அது செஞ்சுதான் இருப்போம். இப்ப கொஞ்சம் மாத்தி இருக்கலாம். இனிமேல் இன்னும் கொஞ்சம் மாத்தி அந்த இறையச்சத்தை அந்த தொழுகையில கொண்டுட்டு வாங்க. நிக்கும் போதே எந்த ஒரு சிந்தனையும் இல்லாம அந்த இறையச்சம் மட்டும்தான் நம்ம மனசுல இருக்கணும். அல்லாஹ் முன்னாடி நான் நிக்கிறேன். ஒரு டீச்சர் முன்னாடி நின்னா ஒரு ஸ்டூடெண்ட் எந்த அளவுக்கு பயந்து இதா நிப்பாங்க. ஒரு டீச்சர் முன்னாடி நம்ம நிக்கிறோம் அப்படின்னா, அந்த டீச்சருக்கு நம்ம அந்த இடத்துல பயப்படுவோம். அதே மாரி அல்லாஹ் முன்னாடி நான் நிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுக்கு பயந்து அந்த இடத்துல நின்னோம் அப்படின்னா, நமக்கு வேற சிந்தனைக்கு வேலையே இல்ல.
குர்ஆன்ல நிறைய இடங்கள்ல அல்லாஹ் சொல்லியிருக்கான் இல்லையா? 74வது அத்தியாயத்துல 27வது வசனத்துல இருந்து 30வது வசனம் வரை அல்லாஹ் சொல்லியிருக்கான். எத பத்தி சொல்லியிருக்கான் அப்படின்னா, சூரா முத்தஸிர்ல நீங்க அந்த வசனங்கள கண்டிப்பா படிச்சே பாருங்க. சஹர் அப்படிங்கிற ஒரு நரகத்த பத்தி அல்லாஹ் சொல்லியிருக்கான். சஹர் அப்படிங்கிற நரகம் என்ன அப்படின்னா, தொழா தொழுகையாளியாக இல்லாதவர்கள் போகக்கூடிய ஒரு நரகம். அந்த நரகம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்லியிருக்கான். அந்த நரகத்துல 19 மலக்குமார்கள் இருப்பாங்களாம், அவங்கள சித்திரவதை செய்யறதுக்கு. நரகத்துல சுட்டு எரிக்குமா, அந்த நரகம் வந்து சுட்டு எரிக்குமா அந்த தொழுகையாளிகளாக, இறை நிராகரிப்பாளர்களாக இருக்கிறவங்கள. அல்லாஹ் சொல்றான் 27வது வசனத்துல சொல்றான், சகருங்கிற நரகத்தை பற்றி நீ அறிவீரா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கேள்வி கேட்கிறான். அல்லாஹ் ஒரு விஷயத்த வந்து செய்தி வந்துச்சா, தெரியுமா, உனக்கு தெரியுமா அப்படின்னு ஒரு விஷயத்த நம்ம கிட்ட கேள்வியா கேட்டான் அப்படின்னா, அதோட பயங்கரத்தை நமக்கு புரிய வைக்க அப்படி கேட்கிறான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறணும். நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாது. நம்ம கற்பனைக்கு அப்பாற்பட்டது இல்லையா? சொர்க்கம், நரகம் அப்படிங்கிறது. அப்போ அல்லாஹ் சொல்றான், அந்த சஹருங்கிற நரகம் ஒரு மனிதனுடைய கோலத்தையே மாற்றிடும். அவன வந்து சுட்டு எரிச்சிடும் அப்படின்னு சொல்லி சொல்றான். ஒரு சின்ன தீக்காயம் நமக்கு பட்டுச்சு அப்படின்னா, நமக்கு அது எந்த அளவுக்கு வேதனை குடுக்கும். அந்த புண்ணு ஆறுற வரைக்கும் அந்த இடத்துல நமக்கு வலிச்சுக்கிட்டே இருக்கும் இல்லையா? அப்போ இதையே தாங்க முடியாத இந்த தோல், இதையே தாங்க முடியாத இந்த உடம்பு, நாளை மறுமையில நரகத்துல அந்த 19 காவலாளிகள் நம்மள போட்டு படுத்தி சுட்ட எரிக்கிற அந்த நெருப்புல இருக்கும்போது நம்மளால தாங்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. அந்த வேதனை நமக்கு வேணுமா? அந்த வேதனை வேணுமா நமக்கு? தொழுகையை நம்ம விடணுமா? தொழுகையை விடாதவங்களுக்கு எவ்வளோ பெரிய கொடுமையான தண்டனை அப்படிங்கிறத பாருங்க. அந்த சஹர்ங்கிற நரகத்தை பத்தி சிந்திச்சு பாருங்க. ஒவ்வொருத்தரும் அந்த மனதுல, உங்க மனதுல ஒவ்வொரு நேர தொழுகைக்கும் அந்த சஹர்ங்கிற நரகத்தை பத்தி பயத்தை கொண்டுட்டு வாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஹதீஸ்ல சொல்றாங்க, அந்த சகருங்கிற நரகத்துல இருக்க அந்த இறை நிராகரிப்பாளர்கள் வந்து 3 நாள் 3 பகல் நடந்தா, ஒரு மனிதர் நடந்தா அவரோட எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு இந்த நரகத்துல இருக்கவங்களுடைய தோல் வந்து தடிப்பமா இருக்குமா. அது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க. இது புகாரில 6069வது ஹதீஸா இடம் பெற்றிருக்குது. இன்னொன்னு அல்லாஹ் 74வது அத்தியாயத்துல இதுலயே 42வது வசனம், 43வது வசனங்கள்ல சொல்றான். ஒரு விஷயத்த சொல்றான். என்னன்னா, சொர்க்கவாசிகள் இருக்காங்க இல்லையா? சொர்க்கவாசிகள் வந்து அல்லாஹ் கிட்ட கேட்பாங்களாம், யா அல்லாஹ், இந்த உலகத்துல எங்க கூட நிறைய பேர் இருந்தாங்க, அவங்கெல்லாம் இல்லையேடா அல்லாஹ், எங்கடா அல்லாஹ்ன்னு கேட்பாங்களாம். அதுக்கு அல்லாஹ் வந்து சஹருங்கிற நரகத்தை காமிப்பானாம். அப்ப இவங்க அந்த நரகத்துல இருக்கவங்கள்ட்ட கேட்பாங்களாம், நீங்க இங்க இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்களாம். அதுக்கு நரகத்துல இருக்கவங்க சொல்லுவாங்களாம், நாங்க தொழுகையாளியாக இல்ல, நாங்க வந்து இறை நிராகரிப்பாளரா இந்த உலகத்துல வாழ்ந்துட்டோம், இப்ப அதுக்கான நஷ்டத்தை இங்க அனுபவிக்கிறோம், இப்ப எங்களுக்கு உதவுறதுக்கு யாரும் இல்ல அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களாம். எவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு விஷயம், எவ்வளோ ஒரு வேதனைக்குரிய ஒரு விஷயம், எவ்வளோ ஒரு வேதனைக்குரிய ஒரு கான்வர்சேஷன் இல்லையா இது? அப்ப தொழுகையை நம்ம என்ன பண்ணணும்? எல்லா பாவங்களுக்கும் மன்னிப்பு இருக்கு. ஒரு மனிதர் ஜினா செஞ்சார்னா கூட அதுக்கு மன்னிப்பு இருக்கு. ஜினா செஞ்சா கூட அல்லாஹ் நாடுனா அந்த மனிதனை மன்னிப்பான், பாவ மன்னிப்பு கேட்டா. ஆனா தொழுகையை விட்டவனுக்கு அல்லாஹ் என்ன சொல்றான்? நரகம் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா அல்லாஹ் சொல்லிட்டான். தொழுகையை விட்டவனுக்கு நரகம் அப்படின்னு சொல்லி மரணிக்கிற வரைக்கும் அந்த தொழுகையை நிறைவேற்றக்கூடிய மக்களா நம்ம எல்லாரும் இருக்கிறோம். ஒரு சம்பவம் இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து அவங்களுடைய தோழர்கள் கிட்ட சொல்றாங்க, கேட்குறாங்க. ஒரு மனிதரோட வீட்டு முன்னாடி ஒரு ஆறு ஓடிட்டு இருக்கு. அந்த ஆத்துல வந்து அவர் தினமும் 5 வேளை 6 வேளை வந்து 5 வேளை வந்து குளிக்கிறாரு. குளிக்கிறப்போ அவர் உடம்புல ஏதாவது அழுக்கு இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு தோழர்கள்லாம் சொல்றாங்க, இல்ல யா ரசூலல்லாஹ், இருக்காது. ஏன்னா அவர் உடம்புல எல்லா அழுக்கும் போயிரும், சுத்தமா இருப்பாரு அப்படின்னு சொல்லி. அப்போ அதே போல தான் தொழுகையும். தொழுகை 5 நேர தொழுகை வந்து சரியாக தொழுதா அவருடைய பாவங்கள்லாம் போக்கிடும் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க. இதையும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஹதீஸ் அறிவிச்சிருக்காங்க. இது புகாரி, முஸ்லிம் போன்ற நூல்கள்ல எல்லாம் இருக்குது. பாவங்கள போக்கிடும் அப்படின்னா, எல்லா பாவமும் என்ன பாவம் செஞ்சாலும் தொழுதா போயிடுமா அப்படிங்கிறது இல்ல. சிறிய பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னிச்சிடுவான். இன்னும் இன்னும் தொழுகை மானக்கேடான விஷயங்கள்ல இருந்தும் காப்பாத்தும். இது 29வது அத்தியாயத்துல 45வது வசனமா அல்லாஹ் சொல்றான். நபியே, இந்த வேதத்திலிருந்து உமக்கு அறிவிக்கப்பட்டதை நீ எடுத்துரைப்பீராக, இன்னும் தொழுகையை நிலைநிறுத்துவீராக. நிச்சயமாக தொழுகை மனிதரை மானக்கேடான விஷயங்களிலும் தீமைகளை விட்டும் விலக்கு வைக்கும். நிச்சயமாக அல்லாஹுவின் திக்ர், தியானம் மிகவும்
சக்தியாகவும் அன்றியும் அல்லாஹ் நீங்கள் செய்பவற்றை நன்கு அறிகிறான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். தொழுகை மானக்கேடான விஷயங்கள்ல இருந்தும் காப்பாத்தும் அப்படிங்கறது அல்லாஹ் தெளிவா சொல்றான் இல்லையா? இஸ்லாத்தை பொறுத்தவரை இஸ்லாம் ஒரு குற்றம் செஞ்சா அந்த குற்றத்துக்கு இதுதான் தண்டனை அப்படின்னு சொல்றதை விட அந்த குற்றத்தை செய்யாம இருக்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறதும் நிறைய சொல்லுது இல்லையா? இப்போ தொழுகை மன இச்சைகள்ல இருந்து நம்மளை பாதுகாக்கும். ஒரு நேரம் தொழுகை தொழுதோம் அப்படின்னா நமக்கு நம்ம மனதுல ஒரு பயம் இருக்கும், ஒரு இரையச்சம் இருக்கும், அல்லாஹ் பத்தின அச்சம் இருக்கும். அப்படிங்கிறப்போ நம்ம பாவங்கள்ல இருந்து நம்மளை தடுத்துக்கிருவோம் இல்லையா? ஒரு நேர தொழுகை தொழுத்துட்டு அடுத்த நேர தொழுகைக்கு காத்திருக்கக்கூடிய மக்களா நம்ம இருந்தோம் அப்படின்னா அந்த இடைப்பட்ட கேப்ல நம்ம எந்த ஒரு பாவமும் செய்யாதவங்களா தான் இருப்போம் இல்லையா? அப்போ தொழுகை மானக்கேடான விஷயங்கள்ல இருந்து நம்மளை அதிகம் காப்பாத்துது. உஸ்மான் அலி அல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, புகாரில 160வது ஹதீஸா இது இடம்பெற்றிருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, யார் என்னை போன்று நான் செய்த மாதிரியே ஒழு செய்து 2 ரக்காயத்துகள் தொழுகிறாங்களோ அவங்களுடைய முன்பாவங்கள் மன்னிக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. 2 ரக்காயத் ஒழு செஞ்சுட்டு இந்த 2 ரக்காயத்து தொழுகிறதுக்கே அல்லாஹ் பாவத்தை மன்னிக்கிறான். அப்போ டெய்லி 5 வேளை தொழுகையும் சரியாக தொழுதால் அல்லாஹ் நம்மளுடைய பாவங்களை எந்த அளவுக்கு மன்னிப்பான் அப்படிங்கிறத பாருங்க. எந்த அளவுக்கு அல்லாஹ் நம்மளுடைய பாவங்களை மன்னிப்பான். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்கு. அந்த 24 மணி நேரத்துல நம்ம இந்த 5 வேளை தொழுகையை தொழுகிறதுக்கு நமக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? மேக்சிமம் பார்த்தோம்னா நல்லா நின்று நிதானமா தொழுதாலே ஒரு 1.5 மணி நேரம் ஆகுமா இந்த தொழுகையை தொழுது முடிக்கிறதுக்கு? அதாவது ஃபஜ்ர்ல இருந்து இஷா வரை சொல்றேன். இஷா வரை இருக்க எல்லா தொழுகையும் தொழுது முடிக்கிறதுக்கு ஒரு 1.5 மணி நேரம் ஆகும். அல்லாஹுக்காக நம்ம இந்த 1 மணி நேரம் 2 மணி நேரம் கூட நம்ம ஸ்பெண்ட் பண்ண மாட்டோமா? நம்மளை இந்த உலகத்துல படைச்சு நம்மளை இந்த உலகத்துல நமக்கு எல்லாவற்றையும் கொடுத்து, குடும்பத்தை கொடுத்து, குழந்தைங்களை கொடுத்து, நல்ல கணவரை கொடுத்து, நல்ல பெற்றோர்களை கொடுத்து, இத்தனையும் கொடுத்த அல்லாஹுக்கு நல்ல ஆடைகளை கொடுத்து, இத்தனையும் கொடுத்த அல்லாஹுக்காக அந்த 2 மணி நேரம் நம்ம நன்றி செலுத்த மாட்டோமா? அந்த 2 மணி நேரம் அந்த தொழுகையை தொழுததுக்கு அப்புறம் நமக்கான தேவையை தான் நம்ம அல்லாஹ் கிட்ட கேட்கிறோம் இல்லையா? எல்லாமே நமக்கான தேவையை தான் கேட்கிறோம். எனக்கு இதை கொடுடாலாம், எனக்கு அதை கொடுடாலாம், என் குழந்தைங்களுக்கு கொடுடால, என் பாவத்தை மன்னிடாலாம், எனக்கு சொர்க்கத்தை கொடுடாலான்னு சொல்லி எல்லாமே அல்லாஹுக்கு நமக்காக தான் கேட்கிறோம் இல்லையா? அப்போ நமக்காக தான் நம்ம தொழுகிறோம், நமக்காக தான் நம்ம துஆ செய்றோம், எல்லாமே நமக்காக தான் நம்ம பண்றோம். அந்த நமக்காக நமக்கு ஒரு 2 மணி நேரம் அந்த மறுமையோட வாழ்க்கைக்கு ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் நம்ம செலவு செய்ய மாட்டோம் அப்படின்னா நம்ம எல்லாம் முஸ்லீமா இருக்கிறதுக்கே தகுதி இல்லாத மக்களா இருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சம்பவம் இருக்கு. ஒரு மனிதர் ரசூலுல்லாஹ் கிட்ட வர்றாரு. ரசூலுல்லாஹ் கிட்ட யா ரசூலுல்லாஹ் நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் யா ரசூலுல்லாஹ், எனக்கு தண்டனை கொடுங்க யா ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ரசூலுல்லாஹ் தொழுகையோட நேரம் வந்துருது. உடனே ரசூலுல்லாஹ் தொழுகிறாங்க. அந்த மனிதரும் போய் நின்று தொழுகிறார். தொழுது முடித்ததும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்கிறாங்க, எங்க அந்த மனிதர், வந்த மனிதர் எங்க அப்படின்னு கேட்கவும் அவர் வர்றாரு. வரவும் நீங்க தொழுதுட்டீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. உடனே ரசூல்லா கேட்கவும் உடனே அவர் நான் தொழுதுட்டேங்க ரசூல்லா அப்படின்னு சொல்லவும் அவ்வளவுதான், உங்களுடைய என்னுடைய தண்டனையை நிறைவேற்றுங்க, வேதத்துல என்ன தண்டனை இருக்கோ அந்த தண்டனையை நிறைவேற்றுங்க அப்படின்னு அந்த மனிதர் கேட்கவும் ரசூல்லா சொல்றாங்க, இல்லப்பா உன் பாவம் எல்லாம் கழிஞ்சிருச்சு, நீ போகலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அந்த மனிதர் தொழுத தொழுகையின் காரணமாக அவருடைய பாவங்கள் அழிந்து விட்டது அப்படின்னு இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கிறலாம். இன்னும் 107வது அத்தியாயத்துல 4வது 5வது வசனமாக அல்லாஹ் சொல்றான், தொழுகையாளிக்கு அதாவது கவனமற்ற தொழுகையாளிக்கு கேடுதான் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அவர்கள் எத்தகையவர் என்றால் தங்கள் தொழுகையை பாரமாக்க, அதாவது தொழுகையை தூரமாக்கி இருப்பார்கள் அப்படின்னு சொல்றான். தொழுகை என்ன பார்த்தோம்? தொழுகாம இருக்கிறது தப்புன்னு பார்த்தோம். அடுத்து தொழுகை வீணாக்கியவர்கள் பார்த்தோம். இப்ப தொழுகை கவனம் இல்லாம தொழுகிறவங்க, அதான் இரையச்சம் இல்லாம ஒரு இது இல்லாம தொழுகிறவங்க அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? தொழுகையில வேற சிந்தனையோடு தொழுகிறவங்க, தொழுகையை திருடுபவர்கள் அப்படின்னு திருடர்களே மிக மோசமான திருடன் யாரு அப்படின்னா தொழுகையிலே திருடுபவன். தொழுகையில திருடுபவன்னா என்னது? தொழுகையை தொழாம இருப்பவனா? இல்ல, தொழுகையை சரிவர தொழுகாதவன். இதான் தொழுகையுடைய முக்கியத்துவத்தை இவ்வளவு பார்த்துட்டோம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் தொழுகையை நம்ம வாழ்க்கையில செயல்முறைப்படுத்தணும் அப்படின்னு தொழுகை அப்படின்னா நம்ம 5 நேர தொழுகையில இந்த தொழுகை தான் பெருசு, இந்த தொழுகை தான் கரெக்ட், இந்த தொழுகை தான் அப்படின்லாம் இல்ல. 5 நேர தொழுகையும் நமக்கு கடமையான தொழுகை, ஃபர்லான தொழுகை. அந்த ஃபர்ல நம்ம நிறைவேற்றியே ஆகணும். ஃபர்ல் கடமை நல்லா சொல்லிட்டான். கடமைங்கிறப்ப அந்த கடமையை நம்ம செஞ்சே ஆகணும் இல்லையா?
நார்மலா ஃபஜ்ரும் அசருடைய தொழுகையோட சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வானத்திலிருந்து மலக்குமார்கள் வந்து ஃபஜ்ருடைய நேரமும் அஸ்ருடைய நேரமும் பூமிக்கு வருவாங்களாம். அதாவது ஃபஜ்ருடைய நேரத்துல மலக்குமார்கள் இறங்குனாங்க அப்படின்னா, அவங்க மறுபடியும் மேல அஸ்ருடைய நேரத்துக்கு போவாங்களாம். அதே மாரி அஸ்ருடைய நேரத்துல ஒரு சில மலக்குமார்கள் இறங்குவாங்களாம். அவங்க மறுபடியும் அடுத்த நாள் ஃபஜ்ருடைய நேரத்துல வானத்துக்கு போவாங்களாம். இந்த மாரியே நடந்துட்டே இருக்குமா, ரொட்டேஷனா நடந்துட்டே இருக்கும். அப்போ ஃபஜ்ருடைய நேரம் வர்ற மலக்குமார்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, மேல போறாங்க இல்லையா, அந்த மலக்குமார்கள் கிட்ட அல்லாஹ் கேட்பானா, என்னுடைய அடியான் என்ன செஞ்சு அவங்க தொழுகையோட வக்து முடிஞ்ச உடனே மேல போவாங்க. என்னுடைய அடியான் என்ன செஞ்சுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கேட்பானா. அல்லாஹ் அனைத்தும் அறிந்தவன் இல்லையா, அல்லாஹுக்கு அது தெரியாம இல்ல. ஆனா அல்லாஹ் கேட்பானா. அப்படி கேட்கறதுக்கு அந்த மலக்குமார்கள் சொல்லுவாங்களாம், யா அல்லாஹ் உன்னுடைய அடியான் உன்னை நினைச்சு உன்னை வணங்கிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களாம். மலக்குமார்கள் நம்முடைய தொழுகைக்கு வந்து சாட்சி சொல்லுவாங்களாம். நம்ம தொழுததுக்கு மலக்குமார்கள் சாட்சி சொல்லுவாங்க. நாளைக்கு மறுமையிலயும் நமக்கு அந்த சாட்சி உதவக்கூடியதா இருக்கும் இல்லையா? அப்ப அந்த ஃபஜ்ரும், அசரும் நான் கட்டாயமா தொழுகணும். மற்ற நேர தொழுகைகள் இது இல்ல அப்படிங்கிறதெல்லாம் இல்ல. இதே மாரி முனாஃபிக்குகளுடைய தன்மைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறை நிராகரிப்பாளனா இருக்கிறவன், அதாவது நயவஞ்சகர்களுடைய தன்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நயவஞ்சகர்களுக்கு இஷா தொழுகையும், ஃபஜ்ர் தொழுகையும் பாரமாக இருக்குமாம். ரசூலுல்லாஹ் காலத்துலலாம் லைட் இருக்காது இல்லையா? அப்போலாம் வந்து இந்த விளக்குகள் வச்சு தான் இருப்பாங்க. லைட் அதிகமா இருக்காது. அப்போ ஃபஜ்ர்ல இருந்து அதாவது லுஹர்ல இருந்து மக்ரிப் வரைக்கும் வெளிச்சமா இருக்கும். இஷாக்கு வந்து இருட்டிடும். இஷாவும் ஃபஜ்ருக்கு வந்து வெளிச்சம் இருக்காது. அந்த 2 நேர தொழுகையும் வந்து வெளிச்சம் இல்லாம இருக்கும் இல்லையா? அப்ப அந்த நயவஞ்சகர்கள் என்ன அதாவது பேரளவுல நாங்க முஸ்லீம்ன்னு சொல்லிக்கிட்டு இருக்கவங்க, மனதளவுல எப்படி இருப்பாங்களா? நயவஞ்சகர்களா இருப்பாங்களாம். அந்த முனாஃபிக்குகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, லுஹர்ல இருந்து மக்ரிப் வரைக்கும் போய் தொழுவாங்களாம். இஷாக்கு போமாட்டாங்களாம். இஷாக்கு வந்து அவங்களுக்கு தெரியாது இல்லையா? யார் வந்தா, யார் வரல அப்படிங்கிறது இருட்டுல தெரியாது. அப்போ இந்த நயவஞ்சகர்களுக்கு அந்த தொழுகை வந்து பாரமா இருக்கும். அந்த தொழுகைக்கு வந்து அவங்க போமாட்டாங்க. ஏன்னா, அவங்க பேரளவுல தான் முஸ்லீம்ன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்க உண்மையான முஸ்லிம் இல்ல. இததான் இந்த இடத்துல நமக்கு அப்ளை ஆகும். இந்த இடத்துல நமக்கு இதுதான் வரும். நம்மளும் நிறைய பேர் இஷா தொழுகையும், ஃபஜ்ர் தொழுகையும் நிறைவேற்றாதவங்களா இருக்கோம். இஷா தொழுகைக்கு என்ன பண்ணுவோம்? சாப்பிடுவோம், சாப்பிட்டு தூங்கிடுவோம். ஃபோன் பார்க்க நமக்கு டைம் இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ் ஃபோன் பார்க்க நிறையவே டைம் இருக்கும். பெட்ல படுத்துட்டு ஒரு 1 மணி நேரம் யாராவது இப்ப நம்ம சீக்கிரமா தூங்குறோமா? யாராவது நான் படுப்பேன், அப்படி கண்ண மூடி தூங்கிருவேன் அப்படிங்கிறவங்க இருக்காங்களா? அப்படிங்கிறவங்க இருந்தா அல்ஹம்துலில்லாஹ். மாஷா அல்லாஹ். இப்படி இதே நீங்க ஃபாலோ பண்ணலாம். அப்படிங்கிறவங்க யாராவது இருக்கீங்களா? நீங்களே நீங்களே உங்கள டெஸ்ட் பண்ணி பாருங்க. ஆமா, நான்லாம் படுத்திருப்பேன். படுத்ததும் படுப்பேன், சாப்பிட்டு படுப்பேன், தூங்கிடுவேன். ஃபோன்லாம் பார்க்க மாட்டேன் அப்படிங்கிறவங்க இருக்கோமா? இல்ல. ஃபோன்ல ஒரு மெசேஜாவது பார்ப்போம் இல்லையா? 10 நிமிஷமாவது அந்த ஃபோன்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஆனா, இஷாவ தொழுக மாட்டோம். இஷா படுப்போம். ஐயோ! ஒரு மாரி இருக்கு. கொஞ்சம் நேரம் கழிச்சு தொழுகலாம், கொஞ்சம் நேரம் கழிச்சு தொழுகலாம்னு இஷாவ தொழுகவே மாட்டோம். அதே மாரி தான் ஃபஜ்ர் நேரம். ஃபஜ்ர் நேரம் நல்லா தூங்குவோம். நல்லா தூங்குவோம். இதே ஒரு ஊருக்கு போறது, எங்கேயும் போறதுன்னா 4 மணி, 3 மணிக்கெல்லாம் எந்திரிச்சுருவோம். தூக்கமே வராது நமக்கு நைட்டு ஃபுல்லா. இதே ஃபஜ்ர் நேர தொழுகை என்ன பண்ணுவோம்? நல்லா தூங்குவோம். தூங்கி 7 மணி, 8 மணிக்கு எந்திரிப்போம். இந்த ஃபஜ்ர் நேர தொழுகையில் நைட்டு நம்ம படுக்கும்போது ஷைத்தான் நம்ம கழுத்துல 3 முடிச்சு போடுவானாம். நம்ம இந்த ஃபஜ்ருக்கு எந்திரிக்கிறப்போ, ஃபஜ்ருக்கு பாங்க் சொல்லுவாங்க இல்லையா? பாங்க் சொல்லி ஃபஜ்ர் தொழுகன்னு நம்ம எந்திரிக்கிறப்போ, ஃபஜ்ர் தொழுக போறோம், அப்படி போகணும் அப்படின்னு எந்திரிக்கிறப்போ, அதுல ஒரு முடிச்சு அவிழுமாம். நம்ம ஒளி செய்யும்போது 2வது முடிச்சு அவிழும். நம்ம தொழுகை வந்து நிக்கும்போது 3வது முடிச்ச ஷைத்தான் அவுத்து விடுவானாம். அதே மாரி ஃபஜ்ர் தொழுகை எந்திரிக்காம நம்ம ஃபஜ்ர் பாங்கு சத்தத்த கேட்டுட்டு நம்ம படுத்திருக்கோம் இல்லையா? தொழுக மனசு இல்லாம அப்படி இருக்கவங்கள வந்து ஷைத்தானுக்கு ரொம்ப பிடிக்குமாம். அவங்க காதுல ஷைத்தான் யூரின் போய் வைப்பானாம். அவங்க காதுல ஷைத்தான் யூரின் போவானாம். யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு நாளும் ஃபஜ்ர் தொழுகைக்கு எழுந்திரிக்காம நம்மள்ல எத்தன பேர் படுத்திருப்போம்? எத்தன பேர் படுத்திருப்போம்? நம்மளுடைய நிலைமை இதுதான். நம்ம காதுல ஷைத்தான் யூரின் போவான். சிந்திச்சு பாருங்க. நம்மளுடைய காதுல ஷைத்தான் யூரின் போவான். நெனச்சா கூட அந்த இடத்துல நம்ம டக்குன்னு எந்திரிச்சுடுவோம். வேணாம் எனக்கு இது வேணாம். நான் எந்திரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி எந்திரிப்போம். நான்லாம் நெறைய டைம் அப்படி எந்திரிச்சிருக்கேன். கொஞ்சம் டயர்டா தான் இருக்கும். கொஞ்சம் படுத்திருப்போம். அசதியா இருக்கும். படுத்திருப்போம். வேணாம் வேணாம் எந்திரிச்சிடணும் அப்படின்னு சொல்லி எந்திரிச்சிருப்போம். அந்த ஃபஜ்ர் தொழுகை ஒவ்வொருத்தரும் தொழுது பாருங்க. அதுல இருக்க நிம்மதி, அந்த நாள் முழுக்க எவ்வளவு நிம்மதியா இருக்கு. அதுல இருக்க நிம்மதி வேற எதுலயும் இல்ல. நான் அடிச்சு சொல்லுவேன். அதுல இருக்க நிம்மதி வேற எந்த எதுலயுமே இருக்காது. அந்த ஃபஜ்ர் தொழுகைய தொழுதா அன்னைக்கு நாள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும், அந்த காலையில நம்ம தூங்குறோம் அப்படின்னா அன்னைக்கு நாள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் 2யும் நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணி பாருங்க. அப்பதான் உங்களுக்கு புரியும். இதே மாரி ஒவ்வொரு தொழுகையும் தொழுகையும் சரி, மகரிப் தொழுகையும் சரி, லுஹர் தொழுகையும் சரி, ஒவ்வொரு தொழுகைக்கும் நமக்கு வந்து
அ நமக்கு வந்து சிறப்பு இருக்கு. இந்த 3 நேர தொழுகை தான் இவங்க இத தான் சொன்னாங்க அப்டின்லாம் இல்ல. ஒவ்வொரு தொழுகைக்கும் நமக்கு சிறப்புக்கு நம்ம ரமலான் கடைசி 10ல இப்ப இருக்கோம். இந்த கடைசி 10ல இவ்ளோ நாள் நம்ம எப்படி இருந்தோம் அப்டிங்கிறத விட்டுருங்க. இந்த கடைசி 10ல நம்ம இப்ப இருக்கோம். இந்த கடைசி 10ல அதிகம் நின்று வணங்கக்கூடிய மக்களா நம்ம இருக்கணும். அதிகம் அதிகம் தொழுகக்கூடிய மக்களா இருக்கணும். அல்லாஹ் கிட்ட ரொம்ப நேரம் நின்று வணங்கி தாமதப்படுத்தி நம்முடைய தொழுகையை தாமதப்படுத்தி அதிக நேரம் நீட்டி தொழுகக்கூடிய மக்களா நம்ம இருக்கணும். லைலத்துல் கதர் இரவ அடைய போறோம் இல்லையா நம்ம? இன்ஷா அல்லாஹ். இந்த லைலத்துல் கதருடைய இரவு அப்படிங்கிறது வந்து இஷாக்கு அப்புறம் தான் அப்படிங்கிறது இல்ல. மகரிப்ல இருந்தே அது ஆரம்பிச்சுரும். நம்ம நோம்பு தொறக்கறதுல இருந்தே அடுத்த நாள் லைலத்துல் கதருடைய இரவு ஆரம்பிச்சுரும். அப்போ அந்த மகரிப் தொழுகையில இருந்தே நம்ம தொழுகணும். அந்த மகரிப்ல இருந்தே நம்ம அமல்கள செஞ்சு வரணும். இஷாக்கு அப்புறம் தான் அமல்கள் செய்யக்கூடியவங்க இருக்கிறாங்க. இன்னும் இஷாக்கு அப்புறம் 10 மணிக்கு மேல இதுதான் இரவுன்னு சொல்லி அமல்கள் செய்யக்கூடியவங்கலாம் இருக்காங்க. அதெல்லாம் இல்ல. மகரிப்ல இருந்தே நம்ம தொழுகையை நிலைநாட்டி, மகரிப்ல இருந்தே நம்ம அமல்கள் செய்யக்கூடியவங்களா இருக்கணும். ஆ இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொருத்தரும் ஒரு நோட்டு போட்டு வைங்க. 1 மாசம் பாருங்க. எல்லா நேர தொழுகையும் ஃபஜ்ர், லுஹர், அசர்ன்னு அட்டெண்டன்ஸ் மாரி போடுங்க. எல்லா நேர தொழுகையும் அதுல டிக் பண்ணிட்டே வாங்க. தொழுகலன்னா ராங் போடுங்க. உண்மையா பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு தெரியும் எத்தன நாள் வந்து நம்ம தொழுதுருக்கோம். எத்தன நாள் நம்ம தொழுகல. அப்ப அத்தன நாளுக்கான தண்டனை என்ன அப்படிங்கிறத மனசுல நெனச்சு பாருங்க. முதல் மாசம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அடுத்த மாசம் நீங்க கரெக்ட்டா பண்ணிடுவீங்க. இப்படியே ஃபாலோ பண்ணி வாங்க. நமக்கு என்ன வேலை, என்ன இருந்தாலும் தொழுகையை அதோடைய வக்துக்கு தொழுகக்கூடிய மக்களா நம்ம இருக்கணும் அப்படிங்கிற நியத்த நம்ம மனசுல நம்ம கட்டாயம் வச்சே ஆகணும். இன்ஷா அல்லாஹ். நம்ம எல்லாருக்கும் எல்லாரும் துஆ செய்வோம். தொழுகையை நம்ம கடைசி மூச்சு வரைக்கும் விடாத மக்களா நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கிட்ட அதிகம் அதிகம் துஆ செஞ்சுக்கிறலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.